நாகர்கோவில் அருகே சாலையோர வாய்க்காலில் கார் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேந்திரன். சுரேந்திரன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை வழங்கல. நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து தடிக்காக கோணம் செல்லும் சாலை அதிக வாகன போக்கு மிகுந்த சாலையாக இருந்து வருகிறது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த சாலையில் கனிம வள லாரிகளும் அதிக அளவில் சென்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த சாலையில் இவற்றவளம் பகுதியிலிருந்து துவங்காடு நோக்கி சென்ற சொகுசு காரை கட்டிமாங்கோடு பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது அவரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த சொகுசு கார் திடீரென சாலையோடு இந்த கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதை பார்த்து அங்குள்ள பொதுமக்களும் வாலிபர்களும் காரின் உள்ளே உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிறிஸ்டோபரை கார் கதவை உடைத்து மீட்டனர். மேலும் அவரை அருகே உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனிலிருந்து அவர் மருத்துவமனையிலே உயிரிழந்தார். மேலும் தகவலறிந்து பூதப்பண்டி போலீசார் அங்கு சென்று காரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். காரை ஓட்டி வந்த கிறிஸ்டோபர் குடிபோதையில் இருந்தாரா அல்லது கார் கட்டுப்பாட்டு இழந்து கால்வாயில் பாய்ந்ததா எனவும் விபத்துக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.